ஹே காய்ஸ், இன்னைக்கு சிறகடிக்க சீரியல் எபிசோடில் நினச்சி பார்க்கலாமா? நேற்று வந்து அவங்க டான்ஸை பார்த்துட்டு எல்லாரும் டென்ஷன் ஆவாங்கல்ல. விஜயா வந்து முத்து மீனா கிட்ட காமிக்கும் போது, டே ஆமாண்டா இது நீதானான்னு சொன்னோடனே, இல்லைடா இது ஏ இன்னொடனே அப்போ தான் முத்துவுக்கும் புரியும். ஆமாம் ஆமாம்மா இது வந்து இவன் ஆடல, இது ஏ இன்னொடனே விஜயாவுக்கு வந்து டே இவன் கூட சேர்ந்து நீயும் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? அதெல்லாம் இல்லைம்மா, இது ஏ இல்லை, யார் வேணா யார் கூட வேணா இருக்கிற மாதிரி எப்படி வேணா கிரியேட் பண்ணலாம். ஏன் உங்களையும் அப்பாவையும் கூட வச்சு கிரியேட் பண்ணோடனே விஜயா வந்து நீ ஒரு டிரைவர், உனக்கு எப்படி தெரியணுன்னே நான் டிரைவரு தான், ஆனாலும் எனக்கு பொது விஷயம்லாம் தெரியுமா, இது பொது விஷயம், இது எல்லாருக்குமே இது தெரியணும்னே. உன்னை நம்பலாமாடான்னு? கண்டிப்பாக நம்பலாமா, நான் வேணா நீங்கள் வேணா இப்போவே ஒன்றையும் அப்பாவையும் வச்சு டான்ஸ் ஆடுற மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணி காட்டவா கேட்டோன்னே, சரி சரி இதுவாக இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான் சொன்னோடனே மனு சொல்லுவாள், ஆமாம்மா இதெல்லாம் இந்த ரோகிணி வேலைம்மா, அவள் வேணும்னே பண்ணுறாமான்னு சொல்லிட்டு சொல்லுவாள். இவளுக்கு இதே வேலையாக போச்சு, இந்த மாதிரியெல்லாம் எதுவும் நடக்கல, எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இங்கே செல்வம் வந்துட்டு ஊர்லேருந்து வந்திருப்பான். உடனே முத்து வந்து என்னடா ஊருக்கு போன விஷயம் என்னாச்சு, பணம் ரெடி பண்ணிட்டேனோடனே, என்னால் இவ்வளோ தாண்டா 1,60,60,000 ரெடி பண்ண முடிஞ்சிச்சு, மிஞ்சி போனால் என்னால் 2 லட்சம் ரெடி பண்ண முடியும், அதுக்கு மேலெலாம் என்னால் முடியாதுடான்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுறதுனோடனே அந்த அருண் விட மாட்டான்டானோடனே முத்துக்கிட்ட ஹெல்ப் கேட்பான். முத்து உன்னால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுதான்னு பாருனோடனே முத்து சரி நான் பார்க்குறேன் நீயும் ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு மீனா கிட்ட வந்து முத்து கேட்பான் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. மீனா வந்து என்னங்க பண்ணுறது, சரி நான் வேணா 50,000 சீட்டு போட்டிருக்கேன், நான் வேணா அதை வேணா எடுத்து தரேன்னு சொல்லுவேன். முத்து இல்லை இல்லை அதெல்லாம் வேணான்னு, இல்லைங்க பரவாயில்லன்னு சொல்லுவேன். சரி நான் கார் அடமானம் வச்சு காசு கொடுக்கட்டுமா, அந்த டியூவும் அவனே கட்டிக்கிட்டோன்னு சொன்னோடனே மீனா ஃபஸ்ட்டு யோசிப்பா, சரிங்க உங்கள் இஷ்டம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டோடனே, சரி நான் சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிடுறேன்னு சொல்லிட்டு சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிடுவா. இங்கே சத்யா அந்த பொண்ணு லவ் பண்ணுது இல்லையா, இவங்க 2 பேர் பேசினுக்கும் போது கரெக்டாக முத்து வந்துடுவான். வந்துட்டு முத்து எல்லா விஷயத்தையும் சொன்னோடனே சரி மாமான்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனோட கம்பெனியோட ஃபார்மேட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி பார்ப்பான். அவன் வந்து வண்டியை ஓட்டி பார்த்துட்டு இதுக்கு வந்து 3,60,000 கொடுக்கலான்னு சொன்னோடனே சரி 3 லட்ச ரூபா கூட, அதோட வட்டியை வந்து அவனே கட்டிப்பான், நான் பேசிடுறேன்னு சொல்லிட்டு ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உடனே சத்யா அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவான், இந்த மாதிரி மாமா வைக்கிறேன்னு சொல்லி. அவங்க அம்மா 2 பொண்ணையும் வர வச்சுட்டு, என்னடி இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, நீ ஏன் மாப்பிள்ளை கிட்ட சொல்லு, 3 லட்ச ரூபா கடன் வாங்குறாரு, அவர் கட்டலைன்னா அந்த வண்டி என்ன ஆகிறது, இது உங்களுக்கு தானேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சீதா கிட்டே சொல்லுவாங்க, மாப்பிள்ளை இப்போ அந்த காசை வாங்கி என்னடி பண்ண போறாரு நீ சொல்லலான்னொடனே சீதா வந்து யோசிச்சு பாப்பா. அவன் வந்து அருண் வந்து சீதாவே கன்னத்திலே அரைஞ்சிட்டு இருப்பான். சீதா வந்து முத்துக்காக ஃபேவராக பேசும்போது சீதா வாழ்க்கையே இதுவாக இருக்கும்போது சீதாவால் ஒன்றுமே பேச முடியாது, எதுவுமே பேசாம அமைதியாக இருப்பா. மீனாவுக்கு மட்டும் புரியும். மீனா வந்து அவள் என்னம்மா பண்ணுவா பாவம், அவளை விட நீ எதுவும் கேட்காத சொல்லிட்டு சொல்லிடுவா. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது, மறுபடியும் நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.